சுய முயற்சியால் பெரும் வாய்ப்பை பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே. ஏன் சுய முயற்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் ஒன்று சேரப்போகுது. அதோட வளர்ச்சி படிநிலை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக மார்ச் மாத பலனை உங்களுக்கு சிறப்பு பலனே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி இடமாற்றம் அடைகிறார். நிறைய பேர்த்துக்கு ஒரு யோகம் என்னென்னா, 7.5 சனி விலகுது. அது மட்டுமா, குரு பார்வை இன்னும் இருக்குது. ராகுக்கு தாக்கம் இல்லை. இந்த மாதிரி இருக்க நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முன்னாடி கேட்ட கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதிலும் உண்டு. குறிப்பாக வேலை என்ற விஷயத்தில் ஹெல்த் விஷயம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கண்டினியூ ஆக போகுது. பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பூர்வீக ஊருக்கு, தன் சொந்த ஊருக்கு சென்று வர யோகம் உண்டு. இப்போ அப்படி தான் இந்த நேரத்தில் மைண்டு ஃபுல்லும் ஊர் சொந்த பந்தம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே வந்துட்டுருக்கும். ஆல்ரெடி செய்த மிஸ்டேக்கு எதாக இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்த பந்தங்கள் செய்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி உறவுகள் ஒன்று இணையும் காலகட்டம். இப்போ உறவுகளால் வலு பெறப்போகும் மகரம்னே சொல்லிடலாம். அப்போ அந்த மாதிரி ராசிகள் பொதுவாகவே இந்த மகர ராசிக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்குது. அதை சொல்லிட்டு போகிறேன். மகர ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு மகத்துவமான ராசியில் ஒன்று. இது என்னென்னா, பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் ஜெயிச்சிரும். உள்ளூர் மாடு விலை போகாதுங்கிற மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் குறை சொல்லும். வெளியூரில் போனால் ஆகா ஓகோன்னு உங்களை புகழ்வாங்க. நிறைய பேர்த்துக்கு இடத்த விட்டு வெளியே போவாங்க. தான் இருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டு வேற ஒருத்தர் வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. தான் வாங்கும் 2வது சொத்தில் வீட்டில் தான் இவங்க இருக்க முடியும். மொதல் வீடு வாடகைக்கு இருக்கும். அங்கே இருந்தால் வளர்ச்சியலாம். அது இல்லாமல் இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் ஆகன்னு இருக்கும். அந்த மாதிரி டெவலப் ஆகுது. திருமணத்தில் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா இவங்க இவங்கள மாதிரி இருக்காது. திருமணம் என்ற உறவு தானாக தேடி வரும். அந்த வரன் அமைஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. உறவுகள் ஒற்றுமைகள் உண்டு. அவங்க சொல்கிற சின்ன சின்ன வார்த்தைகளில் கசப்புகளும் மீண்டு உறவு நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ராசிங்க. நண்பர்கள் சம்மந்தப்பட்டதில் அமோகமான ஆதாயம். நண்பர்களால் வெற்றி, நண்பர்கள் ஆதாயம். ஒரு சிறப்பான ராசி. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி தன்மையோடவங்களுக்கு வேலை விஷயத்தை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் போல் அமைகிறார். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு சில தூர பயணங்கள் இருக்கும், மாறுதல், ட்ராவலிங், கான்ட்ராக்டு, வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ ஒரு டெவலப்மான சூழ்நிலை வந்திருக்கிறனால இப்போ உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வேலையிலேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிஸ்னஸ்ஸு வேலை 2 பேரும் டைப் வேறு போடுவாங்க. சார் வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனை வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேலை சம்மந்தப்பட்ட ஃபஸ்ட்டு அதான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலையும் பிஸ்னஸை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். இதில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், இதெல்லாம் கவனிங்க. இப்போ எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மீண்டு வர வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ராசிக்கு பொதுவாகவே உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவர்கள் அதிகம். கண் திருஷ்டி அதிகம் இருக்கிற ராசியில் அது உண்டு. அப்போ திருஷ்டிகள் விலகக்கூடிய அம்சத்துக்கு அதுக்குண்டான சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்குண்டான கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ லக்ன ரீதியாக பார்த்துட்டு என்ன பரிகாரம் பண்ணணும்னு தெரிஞ்சால் இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த செய்வினையாக இருக்கலாம், திருஷ்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி குற்றங்கள் வெளியே வரக்கூடிய அம்சம் உண்டு. காவல் தெய்வ வழிபாடு சிறப்பு சேர்க்கும். அது என்னென்ன காவல் தெய்வம் எங்கள் ஊர் கூட சொல்லிடுறேன். ரைட். இப்போ 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நல்லா டெவலப் பண்ணலாம். விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. வேர்ட் ஆஃப் மவுத், உங்களை பற்றி மற்றவங்க வெளியே நல்ல விதமாக சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இன்னும் அடுத்த லெவலில் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. புது முயற்சிகள் ஆதாயம் உண்டு. கூட்டால் ஆதாயம். ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும். பட் கோச்சாரத்தில் கூட்டு சம்மந்தப்பட்டது வருது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாதகம் ஒப்பீனியன் கேட்டுக்கங்க. கூட்டு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இப்போ வெப்சைட் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், புது ஃபோனு, சிம் கார்டு, விளம்பர பலகைகள், இதெல்லாம் ஆதாயம் உண்டு. இப்போ பிஸ்னஸில் என்னென்னா, ஆல்ரெடி செஞ்சு ஒரு பிஸ்னஸை விட்ட பிஸ்னஸ் திருப்பி எடுக்க வேண்டி வரும். ஆல்ரெடி இது பண்ணேன், எனக்கு ஒத்து விலைன்னு விட்டுட்டேன், திருப்பி வருது சார்னு வந்து நினைப்பாங்க. அப்போ கவனிக்க, உங்கள் பேரில் தொடரலாமா, குடும்ப உறவு பேரில் தொடரலாமான்னு பார்க்கணும். அப்போ எடுத்தோன்னே உங்கள் பேரில் பார்த்துடக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலை உண்டு. ரைட். திருமணத்தை பற்றி பார்ப்போம். திருமணம் என்ற ஒரு விஷயம் அமோகமாக இருக்குது. 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலிருந்து குரு பார்வை இருப்பதால் திருமணம் கைகூடும் நிலை வருகிறது. அப்போ திருமணத்துக்கு தாமதப்படுத்த வேண்டாம். குயிக்காக பாருங்கள்.
ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு போகிறனால வக்ரம் பெரும் காலம் வரையும் பார்த்துட்ருக்கணும். திருமணத்துக்கு நல்ல வரனாக வரும். தடைப்பட்ட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு 2வது திருமணம் பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த 2வது திருமணம் கூட நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரு ரீசெண்டாக பார்த்த ஜாதகத்தில் சொன்னேன். இந்த பெண்ணுக்கு 5 வயதில் குழந்தை உண்டு. அவங்களுக்கு திருமணம் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இருக்குது. அப்போ 2வது திருமணத்தில் குழந்தை உள்ளவங்களுக்கு கூட நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ திருமணம்ங்கிறது கொஞ்சம் குயிக்காக பாருங்கள். இதை தாமதப்படுத்த வேண்டாம். நல்வாய்ப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா கவனிங்க. வேலையாக திருமணம் ஃபஸ்ட், 2வது வேலை. வேலையில் இயற்கையாக மாற்றங்கள் நடக்கும். பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுமா திருமணமான்னு கேட்டால் திருமணம். அப்போ திருமண யோகமே சிறந்தது. கூட்டு சம்மந்தப்பட்ட யோகம் அதிகம். இப்போ பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா கூட்டானா ஓகேன்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு புது நபர்கள் அறிமுகம் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சமூகமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். தொந்தரவு தொல்லைகள் விலகக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ மாணவர்களுக்கு பார்ப்போம். மாணவர்கள் சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு படிநிலையாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் சைன் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்ச கேள்வியாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு விருத்தியான மாதம். சொத்து சுகங்கள், பொதுவாகவே சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் கடன் லோன் சம்மந்தப்பட்டது போட்டு சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம். வாடகை வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு. வாடகைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி சொத்து வாங்கினா கூட இன்னொரு வாடகைக்கு விட்டு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வண்டி வாகனம் பராமரிப்பு தேவைகள். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா 3ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருக்கும் பொழுது தனித்து போது கூட்டாக செல்வது பெட்டராக இருக்கும். நீங்கள் தனித்து ஓட்ட வேண்டாம். அது குறிப்பாக பைக்கு, காருங்கிற 4 சக்கர வாகனம் 4ஆம் பாவம் தரும். 3ஆம் இடங்கிறது மிதிவண்டி 3 சக்கர வாகனங்கள். 3 சக்கர வாகனங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஓட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபைன் வராமல் பார்த்துக்கங்க. இது மட்டும்தான். அரசாங்க சம்மந்தப்பட்ட நிதி உதவிகள் இப்போது ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளாக சார் கவர்மெண்ட்டில் ஒரு சைன் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இந்த ஆதார் மாற்றுறது, பேன் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது திருத்தம் பண்ணும்போது சரியாக போயிடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகளை பேச்சப் பண்ண வேண்டிய காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தில் சின்ன மனசை சரி பண்ணலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிலே பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கேன். அது சரியாகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ஆக மொத்தம் நிறைய அது ரீயூனியன் கொண்டான மாதங்கள். சரி, ஹெல்த் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் உடம்புல இருக்கிற ப்ரெஷர்லேருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. கால்சியம் குறைபாடு சரியாக எலும்பு பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடாக இருக்குது. விட்டமின் டெஃபிஷியன்சிங்கிறாங்க. ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. இதயம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஒரு சில ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ இந்த மாதிரி சூரியனோட காரகத்துவம் பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. செவ்வாயோட காரகத்துவம் அது ரத்தம் சம்மந்தப்பட்ட அதுலேயும் கொஞ்சம் மருத்துவரை ஆலோசனை செய்து டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. நல்ல வைத்தியத்தின் மூலம் டெவலப் ஆகும். இப்போ வைத்தியம் டவுட்டுன்னு வந்தாலே இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி, ஹோமியோபதி, சித்தா இந்த மாதிரி எத்தனையோ மெடிசன் இருக்குது. அதில் எது செட் ஆகும்னு பார்த்துக்கணும். உங்கள் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக இந்த தசையில் இந்த மருந்து செட் ஆகும். ஆக அந்த மாதிரி கிளவராக பயன்படுத்துங்க. அதிக செலவினங்கள் குறைத்தே பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், கேள்விகள் சந்தேகங்கள் கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணி பார்க்கப்படும். இதில் ஒரு சில பரிகாரம் இருக்குது, அதையும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். இப்போ இந்த கோயில் வழிபாடு எது பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு முருகர் வழிபாடு. ஷண்முகம் இல்லை ஆறுமுகம் கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு வர உங்கள் இந்த மார்ச் மாதத்தில் அமோக வளர்ச்சி இருக்கும். நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். இந்த வேல் மாறல் இதெல்லாம் கேட்டு வரலாம். ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு வேலை கொண்டு போய் தானம் போய் ஒரு வெள்ளியில் சின்னதாலும் வேலை வாங்கிட்டு போய் ஒரு முருகனை வேண்டிட்டு அந்த உண்டியலை போட்டு வாங்க. அந்த வெள்ளி வேல் தானமே, ஏன்னா சுக்கரன் 5 இல்லையா, தொழில் 10ஆம் இடம். அப்போ வேல் தானம் செய்வது உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் எதிரிகள் எல்லா பிரச்சனையும் நீங்க இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இந்த 7 சனி விலகினதுக்கப்புறம் அத்தனையும் ப்ளஸ்ஸாக மாறும். ஆக மொத்தம் குறிப்பாக நல்ல மாதம். என்னென்ன எண்கள் பயன்படுத்தலாம்? குறிப்பாக 3 இந்த மாதத்தில் 3 1 8 இந்த மாதிரிலாம் என்ன ரொம்ப வளமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.